ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சில்லி சில்லி ரெசிபி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மணத்தக்காளி கூட்டு. மணத்தக்காளி ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. வயிறு புண்ணு, வாய் புண்ணு இது எல்லாம் ஆற்றக்கூடியது. அப்படியே நம்ம கீரை பொரியல் பண்ணால் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி கீரை பொரியல் பண்ணால் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. பாருங்கள், அதுக்கு நான் பச்சை பயிறு எடுத்துருக்கிறேன். பச்சை பயிறு ஒரு கிளாஸு, கொஞ்சம் தண்ணி, ஒரு 2 கப்பு தண்ணி விட்டு அதில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. பாருங்க, மணத்தக்காளி கீரை நல்லா ஆஞ்சி வச்சிருக்கிறேன். பாருங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மணத்தக்காளி கீரை. நீங்கள் பார்க்கலாம் மணத்தக்காளி கீரை எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. மணத்தக்காளி கீரை அவ்வளோ உடம்புக்கு அவ்வளோ நல்லது. பசங்களுக்கு நம்ம அப்படியே செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா இது கொஞ்சம் கசுக்கும். அதனால நம்ம கூட்டு அப்படி செஞ்சு கொடுத்தா நிச்சயமாக பசங்க சாப்பிடுவாங்க. நீங்கள் சாதத்தில் கொடுக்குறதோடு சப்பாத்தியில் கொடுங்க. இந்த கீரையை ஒரு சின்ன பொடி பொடியாக நறுக்கி கூட்டு பண்ணலாம். ஏன்னா நீ அப்படியே பெருசாக இருந்தானாக்கா பசங்க அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. நல்லா க்ளீனாக கழுவி வச்சிருக்கிற மணத்தக்காளி கீரையை பருப்பு வேக வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், பருப்பு வெந்துச்சு. நல்லா கொலன்னு குழஞ்சி நல்லா வெந்துருக்குது பருப்பு. பாருங்கள், நீங்கள் பார்க்கலாம். நம்ம மணத்தக்காளி கீரை சாதத்துலையும் சாப்பிடலாம், சப்பாத்திலையும் சாப்பிடலாம். பசங்களுக்கு நம்ம சப்பாத்தியில் கொடுத்தா கொஞ்சம் அதுங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நிறைய பசங்க காய்கறி கீரைலாம் சாப்பிட்றதில்ல. நம்ம தான் பேரண்ட்ஸுங்க பசங்களுக்கு கொடுக்கணும். பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. 2 பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா பொன்னிறமாக பொரிங்க. வெங்காயம் அப்படியே சும்மா இதாக விட்டிங்கன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் பொன்னிறமாக பொரிங்க. நல்லா வதக்குங்க. பசங்களுக்கு இப்போ கண்ணுக்கு நிறைய ஃபோன் பார்க்குறாங்க, அதனால கண் பிரச்சனை வருது. இந்த மாதிரி க்ரீன்ஸ் நம்ம கொடுத்தோம்னா பசங்களுக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், நான் பச்சை மிளகாய் சேர்த்து, நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம், ஆப்ஷன்னு. நான் காஞ்ச மிளகாய் சேர்த்துன்னு இருக்கிறேன். ஏன்னா காரமே இருக்காதுல்ல, அதனால கொஞ்சம் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்குறேன். ஏன்னா சின்ன பசங்களுக்கு பச்சை மிளகாய் அந்த க்ரீனிஸ் கூட இருந்துச்சுன்னா அவங்க அதுவும் சேர்த்து சாப்பிட்ருவாங்கல்ல. அதனால அதுக்கப்புறம் காரம்னு சொல்லிட்டு மறுபடியும் சாப்பிட மாட்டாங்க. அதனால நான் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நான் கழுவி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. பாருங்கள், இது எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும். நீங்கள் அப்படியே போட்டுறாதீங்க. நல்லா எண்ணெயில் இந்த வெங்காயம் காஞ்ச மிளகாய் போட்ட பிறகு இந்த கீரையும் நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கட்டும். ஏன்னா நீங்கள் பசங்களுக்கு கொடுக்கும்போது ஸ்பெஷலாக காஞ்ச மிளகாய் போட்டு கொடுங்க. ஏன்னா பச்சை மிளகாய் போட்டு கொடுக்காதீங்க. ஏன்னா அதுவும் க்ரீன் கலராக இருக்குமா, அதனால பசங்களுக்கு தெரியாது. 2ம் சேர்த்து சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறம் காரம் ரொம்ப அழுவாங்க. அதுக்காக நீங்கள் காஞ்ச மிளகாவே சேர்த்துக்கோங்க. பெரியவங்களுக்கு சமைக்கிறது இருந்தால் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்து சமைக்கலாம், அது ஒன்றும் இல்லை. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ருசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க உப்பு சேர்த்து. பாருங்கள், நீங்கள் பார்க்கலாம், நல்லா வதங்கிருச்சு. ஏன்னா அந்த கீரையில் இருந்த தண்ணிலாம் கொஞ்சம் நல்லா வற்றணும். ஏன்னா அந்த கசப்பு தன்மை போகணும் கொஞ்சம். நல்லா வதங்கி வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள்.
நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் ஏதாச்சும் புது வீடியோ அப்லோட் பண்ணால். நல்லா ஃபுல்லாகவே அந்த தண்ணி, அந்த கீரோட தண்ணி வந்து நல்லா சுண்டுச்சு. அப்புறம் இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை இதில் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றலைன்னா அது கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சு. நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு அதை மிக்ஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் கூட்டு பண்ணுறதுனால ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கட்டியாக தானே இருக்கணும். அதனால பாருங்கள், தண்ணி விட்டு சேர்த்துக்கணும். இப்போ உங்களுக்கு உப்பு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ உப்பு கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் வாரத்தில் இந்த வெயில் டைமில் இந்த வாரத்தில் ஒரு 3 டைம் நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப மணத்தக்காளி கீரை ரொம்ப நல்லது உடம்புக்கு, பசங்களுக்கு கண்ணுக்கு நல்லது, வயிறு புண்ணு, வாய் புண்ணு எல்லாமே ஆறும். நாங்கள் முன்ன சொன்ன மாதிரியே. ஏன்னா நிறைய பசங்க வந்து இது சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா கொஞ்சம் கசக்கும்னு சொல்லிட்டு. இது வந்து நீங்கள் கட்டாயம் பசங்களுக்கு கொடுத்து பழக்கம் பண்ணோம். சின்ன வயசுலேருந்தே பசங்களுக்கு இதெல்லாம் கொடுத்து நம்ம பழக்கம் பண்ணாதான் பசங்க சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.